அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட துயரத்தை தாங்கிக் கொள்ள இயலாமல் அகால மரணமடைந்த 219 பேரில் நேற்று வரை 164 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 4,92 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவி வழங்கப்பட்டுள்ள நிலையில் 6வது நாளான இன்று 32 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 96 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆக இதுவரை மொத்தம் 196 பேருக்கு 5,88 லட்சம் ரூபாய் நிதி உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைக்கு ஏற்பட்ட துயரத்தை தாங்கிக் கொள்ள இயலாமல் தீக்குளித்தும் தூக்கிட்டும் விஷமருந்தியும் பேருந்து முன்பு பாய்ந்தும் ரயில் முன் பாய்ந்தும் ஆற்றில் நீர்வீழ்ச்சியில் குதித்தும் மின்கம்பியை பிடித்தும் வீட்டு மாடியிலிருந்து கீழே குதித்தும் அதிர்ச்சியால் மாரடைப்பு ஏற்பட்டும் தாய்மார்கள், பொதுமக்கள், கழக உடன்பிறப்புகள், மாணவ செல்வங்கள் என மொத்தம் 219 பேர் தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டுள்ளனர் என்ற செய்தியையும், தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் செயலில் ஈடுபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் உள்ளிட்ட தகவல்களையும் அறிந்த கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான புரட்சித் தலைவி அம்மா ஆற்றொணா துயரமும் மிகுந்த மனவேதனையும் அடைந்தார். மேலும் அகால மரணமடைந்த 219 பேரின் குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி உதவியாக தலா 3 லட்சம் ரூபாயும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 பேரின் மருத்துவ சிகிச்சைக்கு தலா 50,000 ரூபாயும் ஆக மொத்தம் 6,58,50,000 ரூபாய் அஇஅதிமுக சார்பில் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தார். தமிழ்நாட்டு மக்கள் மீதும் கழக தொண்டர்கள் மீதும் மிகுந்த பேரன்பு கொண்டுள்ள கழக பொதுச் செயலாளர், மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா தமக்காக அகால மரணமடைந்தவர்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று அவர்களது குடும்பத்தினருக்கு தமது சார்பில் ஆறுதல் தெரிவித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்க வேண்டும் என்று கழக நிர்வாகிகளுக்கு ஆணையிட்டிருந்தார். அதன்படி சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், வாரிய தலைவர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான புரட்சி தலைவி அம்மா சார்பாக நேற்று வரை 5 கட்டங்களாக 164 குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி உதவியாக தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 4,92 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை சம்பந்தப்பட்டவர்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று வழங்கி ஆறுதல் கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து 6வது நாளான இன்று 32 குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி உதவியாக தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 96 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகள் நேரில் வழங்கப்பட்டன. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் ரயிலடி பகுதியைச் சேர்ந்த மறைந்த திரு மு. கோவிந்தனின் மனைவி திருமதி ஜி. தேவி, விழுப்புரம் வடக்கு மாவட்டம் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றியம் மேல்பாதை காலனி தெருவைச் சேர்ந்த மறைந்த திரு ஜி. துரையின் மகன் திரு டி. குப்பன் மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி சிறுகடம்பூரைச் சேர்ந்த மறைந்த திரு சே. அமிர்தராஜின் மனைவி திருமதி ஏ. ஷர்மிளாவை விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ஊரக தொழில் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருமான திரு ப. மோகன், கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு வி. எஸ். சேதுராமன், தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய தலைவர் திருமதி சரஸ்வதி ரெங்கசாமி, விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக மாநிலங்களவை குழு பொருளாளருமான டாக்டர் ஆர். லட்சுமணன், கழக மக்களவை குழு செயலாளர் டாக்டர் க. காமராஜ் எம்பி, ஆரணி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு செஞ்சி வே. ஏழுமலை, விழுப்புரம் தனி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எஸ். ராஜேந்திரன் எம்பி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். மதுரை புறநகர் மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியம் வலையங்குளம் ஆதி திராவிடர் காலனியைச் சேர்ந்த மறைந்த திரு ஏ. அழகரின் மனைவி திருமதி ஏ. அழகம்மாள் மற்றும் மதுரை புறநகர் மாவட்டம் மேலூர் ஒன்றியம் முத்துச்சாமிப்பட்டியைச் சேர்ந்த மறைந்த திரு வி. ராஜுவின் மனைவி திருமதி ஆர். மாதவியை மதுரை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே. ராஜு, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் திரு எம். எஸ். பாண்டியன், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு பொருளாளர் திரு ஜான் மகேந்திரன், மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு மா. முத்துராமலிங்கம் எம்எல்ஏ, மதுரை மாநகராட்சி மேயர் திரு வி. வி. ராஜன் செல்லப்பா, மதுரை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு இரா. கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றியம் வரப்பாளையத்தைச் சேர்ந்த மறைந்த திரு எஸ் மயில்சாமியின் மனைவி திருமதி எம் ராஜாமணியை நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான திரு பி தங்கமணி, கழக மகளிர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் வே சரோஜா, அண்ணா தொழிற்சங்க பேரவை இணைச் செயலாளர் திரு ஆர் சிவஞானம், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு பி ஆர் சுந்தரம் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து மக்களின் முதல்வர் சார்பில் குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். கரூர் மாவட்டம் பரமத்தி ஒன்றியம் தும்பிவாடியைச் சேர்ந்த மறைந்த திரு எம் மாரியப்பனின் மனைவி திருமதி எம் ராசம்மாளை கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மு தம்பிதுரை, கரூர் மாவட்ட கழக செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான திரு வி செந்தில் பாலாஜி, கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவர் திரு சிந்தை AMD இஸ்மாயில் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். கடலூர் கிழக்கு மாவட்டம் பன்ருட்டி ஒன்றியம் சின்னப்புறங்கனியைச் சேர்ந்த மறைந்த திரு என் கோவிந்தனின் மனைவி திருமதி கோ சஞ்சலாவை கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான திரு MC சம்பத், கழக மீனவர் பிரிவு செயலாளர் திரு KK கலைமணி, அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் திரு சொரத்தூர் இரா ராஜேந்திரன் MLA, கழக இலக்கிய அணி துணை செயலாளர் திரு நத்தம் G கோபு என்கிற ரகுராமன், கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு A அருண்மொழி தேவன் MP உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். கோவை மாநகர் மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையம் ஒன்றியம் தொப்பம்பட்டியைச் சேர்ந்த மறைந்த திரு NT கந்தசாமியின் மனைவி திருமதி K சுஷீலா, கோவை மாநகர் மாவட்டம் சிவானந்தா காலனி அண்ணா நகரைச் சேர்ந்த மறைந்த திரு L சுப்பனின் மனைவி திருமதி S சரஸ்வதி, கோவை புறநகர் மாவட்டம் கிணத்துக்கடவு ஒன்றியம் இம்மிடிப்பாளையத்தைச் சேர்ந்த மறைந்த திரு N செல்வராஜின் மனைவி திருமதி S ரங்கமணி மற்றும் கோவை புறநகர் மாவட்டம் கிணத்துக்கடவு ஒன்றியம் சென்றாம்பாளையத்தைச் சேர்ந்த மறைந்த திரு N கிருஷ்ணனின் மனைவி திருமதி K சரசுவை கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சருமான திரு SP வேலுமணி, அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு R சின்னசாமி MLA, கழக அமைப்பு செயலாளரும் கழக மனுக்கள் பரிசீலனை குழு உறுப்பினருமான திரு AK செல்வராஜ் MP, கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் திரு CM விஷ்ணு பிரபு, கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் மாநகராட்சி மேயருமான திரு கணபதி ப ராஜ்குமார், கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு AP நாகராஜன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் விட்லாபுரம் காலனியைச் சேர்ந்த மறைந்த திரு S கோகுலக்கண்ணனின் மனைவி திருமதி G மாரியம்மாள், காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி 10வது வார்டைச் சேர்ந்த மறைந்த திருமதி A காமாட்சியின் மகன் திரு A பார்த்திபன் மற்றும் காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் கீரைப்பாக்கத்தைச் சேர்ந்த மறைந்த திரு K ஜெயராமனின் மனைவி திருமதி J ராணியை காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான திரு TKM சின்னையா, காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு CVN குமாரசாமி, காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வாலாஜாபாத் பா கணேசன் MLA, கழக மக்களவை குழு கொறடா திரு KN ராமச்சந்திரன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் ஒன்றியம் கட்டமன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மறைந்த திரு பே அழகரின் மனைவி திருமதி ஆறுமுகத்தை கழக அமைப்பு செயலாளரும் கழக மனுக்கள் பரிசீலனை குழு உறுப்பினரும் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சருமான திருமதி S கோகுல இந்திரா, அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் திரு K பாண்டுரங்கன், கழக மீனவர் பிரிவு இணைச் செயலாளர் திரு வெண்பாவூர் தேவராஜன், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவர் திரு பூலாங்கால் H சித்திக், சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திரு PR செந்தில்நாதன் MP உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஒன்றியம் மணக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மறைந்த திரு E சுந்தர்ராஜின் மனைவி திருமதி S குப்பமாலை, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் S சுந்தர்ராஜ், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் திரு அன்வர் ராஜா MP, கழக MGR இளைஞர் அணி இணைச் செயலாளர் திரு சதன் பிரபாகர், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் திரு ஆலந்தூர் MM ஃபஹீம், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் திரு R தர்மர் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியம் ராங்கியத்தைச் சேர்ந்த மறைந்த திரு சே ஐயம்பெருமாளின் மனைவி
திருமதி ஏ பானுமதியை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு நா சுப்பிரமணியன், புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளரும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர், அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் திரு க சிங்காரவேல், கழக மீனவர் பிரிவு துணை செயலாளர் திரு டி ரமேஷ், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு இணைச் செயலாளர் திரு எம் அப்துல் ஜலீல் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் விழுந்தமாவடியைச் சேர்ந்த மறைந்த திரு ஆ ரத்தினசாமியின் மனைவி திருமதி ஆர் ராசாத்தி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியம் வலிவளத்தைச் சேர்ந்த மறைந்த திருமதி என் பஞ்சவர்ணத்தின் மகன் திரு என் முருகேசன் ஆகியோரை நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளரும் மீன்வளத்துறை அமைச்சருமான திரு கே ஜெயபால், கழக மாணவர் அணி துணைச் செயலாளர் திரு எம் டி பாபு, கழக இலக்கிய அணி இணைச் செயலாளர் திரு பு துரையரசன், கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் திரு பி மனோகரன், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஆர் கே பாரதி மோகன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். வேலூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் திமிரி ஒன்றியம் மாந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த மறைந்த திரு சி என் பெருமாளின் மனைவி திருமதி கௌரி மற்றும் வேலூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் அரக்கோணம் நகர 27வது வார்டைச் சேர்ந்த மறைந்த திரு சிக்கந்தர் பாஷாவின் மகள் திருமதி சுபேதா பேகம் ஆகியோரை வேலூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான திரு கே சி வீரமணி, கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் திரு எஸ் கோவிந்தராஜ், கழக மகளிர் அணி துணைச் செயலாளர் திருமதி கே எம் கலைச்செல்வி, வேலூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு என் ஜி பார்த்திபன், அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு திருத்தணி கோ அரி, வேலூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ப செங்குட்டுவன், வேலூர் மாநகராட்சி மேயர் திருமதி பி கார்த்தியாயினி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். வேலூர் புறநகர் மேற்கு மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியம் ஏரிக்குத்தி ஊராட்சியைச் சேர்ந்த மறைந்த திரு வி பன்னீரின் மனைவி திருமதி பி சுகுணா மற்றும் வேலூர் புறநகர் மேற்கு மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியம் பத்தலப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மறைந்த திரு பி ஞான பிரகாசத்தின் மனைவி திருமதி ஜி ராஜேஸ்வரி ஆகியோரை வேலூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான திரு கே சி வீரமணி, கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் திரு எஸ் கோவிந்தராஜ், கழக மகளிர் அணி துணைச் செயலாளர் திருமதி கே எம் கலைச்செல்வி, வேலூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு என் ஜி பார்த்திபன், அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு திருத்தணி கோ அரி, வேலூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ப செங்குட்டுவன், வேலூர் மாநகராட்சி மேயர் திருமதி பி கார்த்தியாயினி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். ஈரோடு மாநகர் மாவட்டம் சோலார் பிரிவு ராமமூர்த்தி வீதியைச் சேர்ந்த மறைந்த திரு எஸ் கிட்டானின் மகன் திரு கே ஜெகநாதன் மற்றும் ஈரோடு மாநகர் மாவட்டம் ஈரோடு நகரம் ராஜாஜிபுரத்தைச் சேர்ந்த மறைந்த திரு சி சண்முகத்தின் மனைவி திருமதி எஸ் சிவகாமி ஆகியோரை ஈரோடு புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம், கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் திரு ஜி பழனிவேல், ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் என் கிட்டுசாமி எம்எல்ஏ, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எஸ் செல்வகுமார சின்னையன், திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திருமதி வி சத்யபாமா, ஈரோடு மாநகராட்சி மேயர் திருமதி மல்லிகா பரமசிவம் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். திருச்சி மாநகர் மாவட்டம் பொன்மலை பகுதி எல்லக்குடியைச் சேர்ந்த மறைந்த திரு யு செல்வராஜின் மனைவி திருமதி எஸ் தமிழரசியை கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் திரு டி பி பூனாட்சி, கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் கழக மனுக்கள் பரிசீலனை குழு உறுப்பினருமான திரு ப குமார் எம்பி, திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் அரசு தலைமை கொறடாவுமான திரு ஆர் மனோகரன், திருச்சி புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் கழக மாநிலங்களவை குழு செயலாளருமான திரு டி ரத்தினவேல் எம்பி, திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மேயர் திருமதி MSR ஜெயா உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். திருப்பூர் புறநகர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஒன்றியம் தும்பலப்பட்டியைச் சேர்ந்த மறைந்த திரு பி கருப்புசாமியின் மனைவி திருமதி மஞ்சுளாவை கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை துணைத் தலைவருமான திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன், அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் திரு எம் அப்துல் அமீத், கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைச் செயலாளர் திரு IS இன்பதுரை,
பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சி மகேந்திரன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். சேலம் புறநகர் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி ஒன்றியம் பசுவனத்தாம்பட்டியைச் சேர்ந்த மறைந்த திரு மதியழகனின் மனைவி திருமதி எம் கமலாவை கழக அமைப்புச் செயலாளர் திரு சே செம்மலை, கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் திரு கே முகில், சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எம் கே செல்வராஜு எம்எல்ஏ, சேலம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு வி பன்னீர்செல்வம், கழக மக்களவை குழு செயலாளர் டாக்டர் காமராஜ் எம்பி, சேலம் மாநகராட்சி மேயர் திரு எஸ் சவுண்டப்பன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் விசுவாசம்பட்டியைச் சேர்ந்த மறைந்த திரு ஆர் ஏசுதாஸின் மனைவி திருமதி யு ஜெபமாலையை கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் திரு ஆர் கமலக்கண்ணன், கழக மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி டி சகுந்தலா, கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் திரு வி கோவிந்தராஜ், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு கே அசோக்குமார் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து குடும்ப நல நிதி உதவியை வழங்கி ஆறுதல் கூறினர். தேனி மாவட்டம் கூடலூர் நகரத்தைச் சேர்ந்த மறைந்த திரு என் பொன்ராஜின் மனைவி திருமதி அஞ்சனா தேவி மற்றும் தேனி மாவட்டம் கடமலை மயிலை ஒன்றியம் துரைசாமிபுரத்தைச் சேர்ந்த மறைந்த திரு சி ஆறுமுகத்தின் மகன் திரு திருமுருகன் ஆகியோரை அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் திரு க தவசி, ஜெயலலிதா பேரவை துணைச் செயலாளர் திரு பி ஆர் நம்பிராஜ், கழக இளைஞர் பாசற இளம்பெண்கள் பாசற இணைச் செயலாளர் திரு ஆர் எஸ் முத்துசாமி, தேனி மாவட்ட கழக செயலாளர் திரு டி சிவக்குமார், தேனி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஆர் பார்த்திபன் உள்ளிட்டோர் நேரில் சென்று குடும்ப நல நிதி உதவியை வழங்கினர். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட துயரத்தை தாங்கிக் கொள்ள இயலாமல் அகால மரணமடைந்தவர்களில் முதல் கட்டமாக கடந்த 1ஆம் தேதி 34 பேருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 1,02,00,000 ரூபாய், 2ஆம் கட்டமாக கடந்த 2ஆம் தேதியன்று 34 பேருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 1,02,00,000 ரூபாய், 3ஆம் கட்டமாக கடந்த 3ஆம் தேதி 32 பேருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 96 லட்சம் ரூபாய், 4ஆம் கட்டமாக கடந்த 4ஆம் தேதி 32 பேருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 96 லட்சம் ரூபாய், 5ஆம் கட்டமாக நேற்று 32 பேருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 96 லட்சம் ரூபாய், 6ஆம் கட்டமாக இன்று 32 பேருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 96 லட்சம் ரூபாய் என மொத்தம் இதுவரை 196 பேருக்கு 5,88,00,000 ரூபாய் குடும்ப நல நிதி உதவியாக வழங்கப்பட்டுள்ளது.